பலாலியின் பொன்னலைகள் மிகச்சிறப்பு இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்படியே இளம அந்த சைக்கிள்ல போறப்ப இதெல்லாம் நினைச்சு நாங்க சந்தோஷமா இருக்கும். வளர்ச்சியை பற்றி என்ன அதி தீவிரவாதி 25 பாஸ் ஒன்றுதான் பலாலி வடக்கினுடைய மக்களுடைய அந்த ஒற்றுமை தன்மையை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஆண்டனி அமிர்தாஸ் மதுஷன், தவநாதன் நிரஞ்சனா பாடசாலையினுடைய வளர்ச்சி எழுச்சி எல்லாமாக தொகுத்து ஒரு பொன்னலையாக இன்று உங்கள் முன்னில் வீசிக்கொண்டிருக்கின்றது. நரம்பிரிபிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நான் இந்த பாடசாலையினுடைய இடம் தொடர்பாக அல்ல இந்த பாடசாலையை நான் நன்கு அறிந்தவன் என்ற வகையிலே நான் இன்று இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட போது உண்மையிலே இந்த நிகழ்வுடைய பிரம்மாண்டம் தொடர்பாக பார்க்கின்ற போது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சிறிய பாடசாலை, அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்று சொல்லுகின்ற இந்த பாடசாலையினுடைய வளாகம் இவ்வளவு பெருமைப்படுகின்ற அளவிலே அமைந்திருப்பது உண்மையிலே இந்த பலாலி வடக்கினுடைய மக்களுடைய அந்த ஒற்றுமை தன்மையை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே நான் இந்த பிரதேசத்தினுடைய அயல் பிரதேசமான மல்லிகாம கிழக்கு கோப்பாய் பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளராக கடமையாற்றியவர். 2010-16ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தான் கோப்பாய் பிரதேசத்தினுடைய வளலாய் கிராம அலுவலர் பிரிவு முற்றுமுழுதாக மீள் குடியேற்றத்துக்காக விடுவிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த காலத்திலே நான் அங்கே பிரதேச செயலாளராக கடமையாற்றியிருந்தேன். அப்போது இந்த பிரதேசத்தினூடாக நாங்கள் இந்த பலாலி ராணுவ முகாமிலே இந்த காணியை விடுவிப்பது தொடர்பாக பல்வேறு கலந்துரையாடல்களுக்காக நாங்கள் இந்த பிரதேசத்தினூடாக தினமும் பயணிக்கின்ற ஒரு காலம் அல்லது ஒரு அந்த நேரத்திலே இந்த பிரதேசம் எந்த விதமான மீள் குடியேற்றமற்ற ஒரு பிரதேசமாக காணப்பட்டது. பின்னர் படிப்படியான மீள் குடியேற்றத்தின் போது இந்த பிரதேசம் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் இந்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட, குறிப்பாக வீடமைப்பு திட்டம் மற்றும் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி உட்பட பல்வேறுபட்ட மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் மூலம் இந்த பாடசாலையும் அந்த மீள் குடியேற்றத்துக்கு உட்பட்ட வகையிலே இன்று இவ்வளவு தூரம் வளர்ச்சி கண்டிருப்பது உண்மையிலே இந்த அதிபருடைய பழைய மாணவர்களுடைய அதிபருடைய தலைமைத்துவமும் அதே வேளையிலே இந்த பழைய மாணவர்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடுமே காரணமாக அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திற்கு வருகின்ற போது உண்மையில உங்களுடைய இந்த மீள் குடியேற்றம் தொடர்பான ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இந்த மயிலிட்டியினுடைய அல்லது பலாலியுடைய உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான விடுவிப்பு தொடர்பான பல்வேறுபட்ட காணி கோரிக்கைகள் எங்களிடத்திலே அரசாங்க அதிபரின் ரீதியிலே எங்களிடையே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்களும் அது தொடர்பாக காலத்திற்கு காலம் வருகின்ற அரசாங்கங்களுக்கு அந்த எங்களுடைய அந்த கவனத்தை அதிலே செலுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் உண்மையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் கடந்த முறை யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்த போது நாங்கள் இந்த பலாலி வீதியுடைய திறப்பு தொடர்பாக அல்லது அந்த மக்களுக்கு அதனை விடுவிப்பது தொடர்பாக அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதே போல அந்த ஒரு குறிக்கப்பட்ட கால இடைவெளியிலே அந்த வீதி மக்களுடைய போக்குவரத்துக்கு ஓரளவு கட்டுப்பாட்டோடு திறக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது கூட ஒரு செல்லச்சந்தி ஆலயத்தினுடைய வழிபாட்டிற்காக அதனை முழு நேரமாக திறப்பதற்குரிய கோரிக்கையும் விட்டிருக்கிறார்கள். அதே போல மயிலிட்டி அல்லது பலாலியினுடைய மீள் குடியேற்ற சங்கங்கள் தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தங்களுடைய அழுத்தம் திருத்தமான கோரிக்கைகளை எங்களுக்கு தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர் என்ற ரீதியிலே அந்த கோரிக்கையை எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் அல்லது ஜனாதிபதி செயலகத்திற்கு நாங்கள் முன்னிலைப்படுத்தி அது தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை உண்மையிலே முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ந்து இந்த காணிகள் விடுவிப்பதற்குரிய சாத்தியப்பாடுகள் இருக்க வேண்டும். அவ்வாறு தான் உங்களுடைய அந்த வாழ்க்கை மேலும் ஒளிமயமாக மேலும் சுபீட்சமாக அமையும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கும் இருக்கின்றது, எங்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இன்றைய இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமான முறையிலே நான் நினைக்கின்றேன். ஒரு வாயில் பாடசாலையினுடைய நுழைவாயில் அல்லது அந்த வாயில் அந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற முறை அந்த அதனுடைய அந்த அழகு அல்லது அந்த இலட்சணம் என்பது இந்த பாடசாலை எதிர்காலத்திலே கல்வியிலே மிளிரப்போகின்றது என்பதனை கட்டியம் கூறுவதாக அந்த லட்சணை அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் புத்தகங்களை வைத்திருக்கின்றார்கள், ஒரு பென்சிலை வைத்திருக்கின்றார்கள், ஒரு பக்கத்திலே கிரிக்கெட் விளையாட்டு, ஒரு பக்கத்திலே ஃபுட்பால். அந்த பாடசாலையை நான் பார்க்கின்ற போது நுழைவாயிலே
ஒரு மகுடம் சூட்டுவதாக இந்த பாடசாலைக்கு அமைந்திருக்கின்றது. இந்த பாடசாலை கல்வியிலே மற்றும் விளையாட்டிலே முதன்மை பெறும் என்று சொல்லுகின்ற அந்த நுழைவாயிலுக்கு கட்டியம் கூறுவதாக இன்று 2 நிகழ்வுகளை இந்த நாங்கள் மேடையிலே பார்த்தோம். ஒன்று, காப்போத சாதாரண பரீட்சையிலே 9 ஒரு மாணவி பெற்றிருக்கின்றார். மிகவும் பெருமைக்குரிய விடயம். எந்த விதமான வசதியோ அல்லது வசதி வாய்ப்புகள் குறைந்த நிலையிலே அந்த மாணவி தன்னுடைய 9A பாடத்தை பெறுபவரை பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தன்னுடைய அந்த உயர்கல்வியை மெதரிஸ்த பாடசாலையிலே கற்கிறார். நிச்சயமாக அவர் மருத்துவ கூடத்துக்கு தெரிவு செய்து ஒரு மருத்துவ கூட மாணவியாக அல்லது மருத்துவராக இந்த பிரதேசத்திலே முழுக வேண்டும். அதற்கு எல்லாம் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி, அதே போல ஒரு இலங்கையினுடைய வரைபடத்திலே யாழ்ப்பாணம் ஒரு மாவட்டமாக, அந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக, அதிலே இந்த பலாலி வடக்கு என்ற கிராமம், அந்த கிராமத்திலே இருந்து ஒரு தேசிய மட்ட கபடி போட்டிக்கு ஒரு வீரன் தெரிவு செய்யப்படுவது என்பது வரலாற்றிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயம். அவ்வாறு அந்த மாணவன் தன்னுடைய அந்த கபடி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் தேசிய அணியிலே விளையாடி தற்போது இந்த தேசிய அணி போட்டிக்காக பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது உண்மையிலே இந்த பிரதேசத்தினுடைய பெருமைக்கு கட்டியம் கூறுவதாக இந்த 2 நிகழ்வுகளும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே நான் அறிந்த வகையிலே இந்த பலாலி பிரதேசத்துக்குரிய மக்கள் அல்லது குறிப்பாக இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்தினுடைய மக்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அல்லது பல்வேறுபட்ட துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே கடந்த காலங்களிலே வாழ்ந்திருந்தாலும் விடாமுயற்சி, வெற்றியை நோக்கிய பயணம், அதன் மூலம் தங்களுடைய அந்த சாதிக்கின்ற தன்மை 3க்கும் இலக்கணம் கூறுகின்றவர்களாக 3 விடயங்களையும் தங்களுடைய சிறமை கொண்டு செயற்படுவர்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசம் மீளக்கூடிய இந்த பிரதேசத்தில் இந்த மக்கள் இடம்பெயர்ந்த போது எந்த விதமான சொத்துக்களோ அல்லது எந்த விதமான உடைமைகளோ அற்ற நிலையிலே அவர்கள் யாழ்ப்பாணம் பிரதேசங்களிலே குடியேறி இருக்கின்றார்கள். குடியேறிய இடங்களிலே தங்களை வளப்படுத்துவதிலே மிகவும் துணிகரமாக அல்லது மிகவும் முயற்சியாக எடுத்திருக்கின்றார்கள். அதன் விளைவாக நன்மையோ தீமையோ தெரியவில்லை. பலர் இங்கே இருந்து புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு புலம்பெயர்ந்து சென்றவர்களாலே பல குடும்பங்கள் மீளுருவாக்கப்பட்டன. அவர்கள் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தினுடைய நகரப்புறங்களிலே பல்வேறுபட்ட வாடகை குடியிருப்புகளிலே அவர்கள் குடியிருக்கின்ற போது இங்கே சொந்த நிலங்களிலே தோட்டம் செய்து அல்லது அவர்கள் தங்களுடைய தொழில் மூலமாக வருமானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் எந்த விதமான வருமானமுமின்றி அங்கே தோட்டத்துக்கு தோட்டமில்லை, கடல் செய்தவருக்கு கடல் இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமை இருந்தாலும் அங்கே எந்த விதமான தயக்கமுமின்றி புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகளோடு தங்களுடைய உறவாடலை மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் அங்கே வாழ்ந்து அங்கே தங்களுடைய நிலைபேறான அபிவிருத்தியிலே தங்களை கரிசனையாக வளர்த்துக் கொண்டவர்கள். அதன் பயனாக நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையும் பல புலம்பெயர்ந்த மாணவர்களை கொண்டிருக்கின்றது. பலாலி வடக்கினுடைய அந்த உறவு பாலம் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பினர் முழுமையாக இந்த பாடசாலைக்கு தங்களுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்கி இருக்கிறார்கள். பலரும் இந்த நிகழ்விலே இன்று அங்கிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நினைக்கிறேன் இந்த வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அல்லது புலம்பெயர் சேதத்தில் சென்றவர்கள் உழைப்பது என்பது உண்மையிலே மிகவும் கடினமான ஒன்று. அவர்கள் இந்த இத்தகைய பாடசாலைக்கு செலவழிக்கின்ற பணத்தை அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுடைய சொந்த உறவுகளுடைய அல்லது சொந்த தேவைக்கு பயன்படுத்த தெரியாமல் இல்லை. ஆனாலும் தாங்கள் வாழ்ந்த பூமி, தாங்கள் கற்ற பாடசாலை, தாங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த மண் என்பதை அவர்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்த வகையிலே தங்களுடைய அந்த உழைப்பின் மிகுதியாலே அல்லது அந்த உழைப்பினுடைய அர்ப்பணிப்பாலே ஒரு பகுதியினை இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார். உண்மையிலே பார்க்க மிக அழகாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதிபருடைய திருவாளர் விஜயகுமார் அவருடைய தலைமைத்துவம், அவருடைய விஞ்ஞான பட்டதாரியாக பயிற்றப்பட்ட ஆசிரியராக பல்துறை விற்பனராக நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த பேச்சிலே நான் பார்த்தபோது அல்லது அவருடைய கதைக்கின்ற போது பார்த்தேன், அவர் இந்த பாடசாலையிலே தன்னுடைய ஒரு அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த பொன்விழா காலம் உண்மையிலே இந்த பிரதேசம் ஒரு பொன் செய்த காலமாக அல்லது பொன்விழா காலமாக அவரை இந்த பாடசாலை அதிபராக வைத்திருக்கின்றது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த முயற்சி அல்லது அவருடைய வளர்ச்சி, நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையுடைய முழுமையான அபிவிருத்தி காலத்திலே அவர் நான் நினைக்கிறேன் வலய கல்வி பணிப்பாளர்கள் இருக்கின்றார், 3 வருடங்களாக முடிந்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையிலே அவர் இருக்கின்ற போது மிகுதிய வளர்ச்சியையும் அவர் காணக்கூடியதாக இருக்கும். இல்லாமல் இறையருளை வேண்டி இந்த பாடசாலை எதிர்காலத்திலே நிச்சயமாக அடுத்த வருடங்களிலே 9 மட்டுமல்ல பாடசாலையுடைய சித்தி வீதம் காப்போத சாதாரணத்துடைய சித்தி வீதம் மிகவும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு ஆசிரியர்கள், அதிபர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் தங்களுடைய பூரணமான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த பாடசாலையினுடைய உயர்வுக்கு உழைக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி மேலும் உயர்வு பெற எல்லாம் வல்ல இறைவனை மீண்டும் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை
நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த பலாலி வடக்கு அரசினர் கலவன் பாடசாலையில் தலைமை ஆசிரியராக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். உங்களோட காலப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்வுகள் எங்க உங்களோட பாடசாலை அமைந்துள்ள இதே இடத்துலயா அல்லது வேற இடத்துலயா? அங்கால ரோட்டுக்கு அங்கால கடற்கரை ஒரு சின்ன பானை. அதுக்கெல்லாம் கட்டிடும். ஒரு 750-800 பிள்ளைகள் படிச்சு கடைசியா எடுத்தது 24-25 பிள்ளைகள். அது ரெண்டாவது அப்பவே ஓயில் வரக்கூடிய காலத்துல அதுதானே சொல்றேன். இடம்பெயர்ந்து அங்கால இருக்க இல்லாம கொஞ்சம் மயிலிட்டி இருக்கல உங்கால கிழக்கு பக்கம் இங்க வந்து சேர்ந்துட்டு 800 பிள்ளைகிட்ட வந்து அப்ப அதுல 25 பிள்ளைகள் எடுத்தது. 25 பாஸ். 25 பாஸ். ஒன்றுதான் ரிசல்ட் நான் எடுக்க இல்லை. பள்ளிக்கூடமும் இல்லை, பிள்ளையாடும் இல்லை, பெற்றோரும் இல்லை. 90ஆம் ஆண்டு ஓடிட்டேன். உங்களோட பூர்வீகம் அங்க பலாலியா? இல்ல நான் மாதிரி பண்ணதான் பலாலி மூளாய். உங்களோட இடம் மூளாய். இந்த பாடசாலை இப்ப நீங்கள் அப்ப இருந்த பாடசாலை நிலவரமும் இப்ப இருக்கிற நிலவரம் எவ்வாறு இருக்கின்ற? இதுதான் அமைதியுடன் சரி சரி. பாடசாலைக்கு அது பிளே கிரவுண்ட் இல்லை, கடற்கரை கடற்கரை கடல் இங்காலே மங்காலே வீடு இங்காலே ரோட்டு விளையாடவே இல்லை. இதுக்கு இறங்கல என்ன புல்லுத்தரை அப்படின்னா போயிடும். மேச்சத்தரை. சார் நீங்கள் படிக்க எத்தனை ஆசிரியர்கள் இருந்தார்? ஒரு 14-15 பேர். 15 பேர். அவரெல்லாம் பயிற்றப்பட்ட ஆசிரியரா? இல்லதான் வந்தது. கல்வி பணிப்பாளர் வந்தவுடன் வந்து இங்க பெரிய குறை பிள்ளைகளுக்கு ABCD தெரியல, மட் செய்ய தெரியல, பெரிய குறைப்பட்ட சிவானந்தன் வந்தவர். அப்ப டீச்சர் மேல வச்சோன்னு தான் சொன்னவர். அப்ப நாங்க ஒருத்தரும் ஒன்றும் பேச அவரா கேட்டார், தனலிங்கம் ஏன் சட்டம் போடாம இருக்கு? நேர சொன்னா முடவனுக்கு கோவம், வேற சொன்னா முடவனுக்கு கோவம், வேற சொன்னா எருதுக்கு கோவம், இறங்க சொன்னா முடவனுக்கு கோவம். ஆனா நான் சொல்ல வரேன். இல்ல இல்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இப்ப சொன்னேன், இப்ப 4 பேரையும் இங்கிலீஷ் டீச்சர் இல்லை, தமிழுக்கு டீச்சர் இல்லை, விவசாயத்துக்கு டீச்சர் இல்லை, மேத்ஸுக்கு இல்லை என்று சொன்ன உடனே அவருக்கு அந்த சொன்னது பிடிச்சு கொண்டு சில பிடிக்காது. அப்போ உடனே போய் கொஞ்ச நாளையால டீச்சர்ஸ் போட்டுட்டாரு. மேத்ஸுக்கு, தமிழுக்கு, விவசாயத்துக்கு, ஆங்கிலத்துக்கு எல்லாம் அவர் கொஞ்சத்தை தள்ளி விட்டார். மற்ற பெற்றோரும் முதல் கொஞ்சம் தெரியாது, என்ன கொஞ்சம் விருப்பம் இல்லை. சைவமா நான் எந்த நடைமுறை அப்படி ரெண்டும் நல்ல ஒளி விழா எல்லாம் கொண்டாடி பொங்கல் விழா கொண்டாடி அதுவும் இருத்தது. சைவ பள்ளியில 5 படிச்சாலும் வைக்கணுமா? சட்டமா கிறிஸ்தவ பிள்ளைகள் 1000 சைவ பிள்ளைகள் 5 இருந்தாலும் அதுக்கு சோன உள்ள 3 இருந்தாலும் சமய வழிபாட்டு இல்லாட்டி அதிக பிள்ளை கொஞ்ச நாள்லயே சரி பாகுபாடு என்றதை உணர்ந்து. நீங்க இடம்பெயர்ந்து போய்க்க உங்களோட வயசு வந்துட்டு தான் இல்லாட்டி வேற ஸ்கூல்ல இருந்தேன். எந்த ஸ்கூல்ல இருந்தீங்க? மல்லாத்துல கொஞ்ச நாள் இருந்தோம். 3 வருஷமா வெறும் வரையில. அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கிட்ட சண்டிலிப்பேன். அதோட உங்களோட வயசு வந்துட்டு வேற எங்கட பாடசாலை இந்த வளர்ச்சியை பத்தி இப்பத்தே வளர்ச்சியை பத்தி என்ன? அதி தீவிர வளர்ச்சி. உங்களுக்கு என்னடா நீங்க பழைய முதல்வரா இருந்தேன் என்று சொல்றேக்க உங்களுக்கு இதை பார்க்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். முந்திய சொல்றேன் இதுல கட்டினேன் இதுல கட்டிட்டோம். ஆமா ஆமா அப்பவே சொல்றேன் நீங்க இறங்கி கால் வச்சா கடை சரியோ. இப்ப ஒரு ஆசிரியர் இன்டர்வல் நேரம் அங்கத்து மாணவரே தங்களை வள்ளத்துல கொண்டு கொஞ்சம் தூரத்துக்கு சுத்தி கொண்டு வந்து கடல் குடிமனை ரோட்டு
ஒரு சின்ன பாத்ரூம் அதுக்கு கிடந்தது. அதை எடுத்து தள்ளி போட்டு ஒரே கரையில கடற்கரையில் கொஞ்சம் காலம் போச்சு. அந்த நேரம் உங்களுக்கு இந்த பாடசாலை சம்பந்தமா எதுவும் மறக்க முடியாத சம்பவம் என்ன இருந்தது? மறக்க முடியாத சம்பவம் என்ன தெரியாது. இடம்பெயர்ந்துக்கு இல்ல இல்ல, அப்ப நீங்க படிப்பிக்கிற காலத்துல ஏதாவது உங்களோட கல்வி இதால இப்ப அந்த கல்வி மட்டத்துல மாணவர் தெரிவு செய்யப்படுற மாதிரி அது இல்ல, டீச்சர்ஸ் இல்லாத பிரச்சனை இருந்தது. அப்ப நான் சொன்னேன், அவர் கல்வி படிப்பாளருக்கு சொன்ன பிறகுதான் பாடங்களுக்குரிய டீச்சர்ஸ் வந்து அதுக்கு பிறகு முன்னாடி எத்தனை பேர் அடைவு நிலை அடைஞ்சா? 25 பேர். அப்ப அந்த நேரங்கள்ல எப்படி அப்படி இப்படி இல்ல தான் 24 பேரும் பாஸ். ஒரு ஆள் தான் சரியா சரியா பழைய படிச்ச மாணவர் உங்களை இந்த சந்திச்சிருக்கீங்க? அவங்க 2 பேர் சந்திச்சேன். சந்திச்சேன். சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு பிரதேச உறுப்பினர் எங்களுடைய வலிகாமம் மேற்கு. அப்ப இவர் எங்களுடைய சித்தப்பா தான். அப்ப நான் இவரை காலையில கூட்டி வந்து விட்டுட்டு இன்னைக்கு சபை கூட்டம் இருந்தது, அது முடியப்ப வந்த நான் வேற கூட்ட அவர் சொல்றாரு இன்னும் பின்னேரம் நின்று பார்க்க வேணும், ரெண்டு மகளும் பேர பிள்ளைகளும் வரணும், இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கணும். அதனால வெயிட் பண்ணி கொண்டு செஷன் 2. ஓகே, நன்றியா. சார் 90ஆம் ஆண்டு கடைசி நேரங்களில் நான் டிகிரியும் செய்து கொண்டிருக்கேன். அந்த நேரம் எனக்கு பல விஷயங்கள்ல சோர் செய்த உதவியை நான் மறக்கலாது. உண்மையில நான் இன்னைக்கு உண்மை உங்களை சந்திச்சு எனக்கு அந்த நன்றியை தெரிவிக்கணும். அதே நேரம் நான் நினைக்கிறேன் இந்த இபிஆர்ல ஆக்களை பிடிச்ச நேரம் நான் இங்கே படிப்பிக்கிறேன். ரோட்ல தென்பானுன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் பிடிக்க மாட்டாங்க, என்னையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்போ போய் 3 நாள் பரவாயில்ல ஐயர் வீட்டு கேம்பில் வச்சிருந்தோம். ஸ்கூலாலேயும் ஒரு ப்ரெஷரை கொடுத்தது, ஒரு டீச்சரை பிடிச்சிட்டு இருந்தது. அதே யூனிவர்சிட்டியாலேயும் அங்கே ஒரு ஸ்ட்ரைக் போனது. அந்த இடத்துல நான் வரும்பொழுது எனக்கு அங்கே இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ஒரு மாநச உறுப்பினர் யூனிவர்சிட்டி படியிருந்தேன். அவர் சொன்னார், சார் கவலைப்படாதீங்க, இந்த அனுபவத்தை காசு கொடுத்து எடுக்க மாட்டீங்க. உண்மைதான் சார், காசு கொடுத்து எடுக்க மாட்டீங்க. ஆகவே இந்த நேரத்தில் இவ்வளவு பிரச்சனைகளையும் எத்தனையோ செல் வீச்சு குண்டு வீச்சு எத்தனையோ உயிராபத்துக்களையும் போய் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல சந்திக்கிறோம் சொன்னால் கடவுள்கிட்ட கிருபை. நீங்கள் உங்களுக்கு நடக்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் அந்த பழைய இளமை அந்த சைக்கிளில் போகிறப்போ இதெல்லாம் நினச்சி எனக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையில அதே சிரிப்பு. வேற பற்றிய சொன்ன தகவல் சொல்லுங்க. அவர் இவர் புது ஆள் தானே, புதுசா நியமனம் வந்துட்டார். வந்தா அழுக வந்துட்டார். ஏனென்றா தான் டிகிரி செய்யணும், இங்கேயும் வந்து டிகிரி செய்யறது கஷ்டம் என்றார். நான் சொன்னேன், நீர் வார நேரம் படிப்பிச்சா காணும், மற்றும்படி நீர் எப்பவும் போகலாம், எப்பவும் வரலாம். வார வச்சு நான் மறுமொழி சொல்றேன். ஏன்னா அவருக்கு சுதந்திரம். சில விஷயங்களை இதுல சொல்லிடாது. சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பானது அது நீங்க செய்யணும், எது வந்தா காணும். ஆனால் அந்த இது எல்லாராலையும் போற்றப்பட்டது. வார போற எல்லாருக்கும் நல்ல அது மறக்கிறாரு. எனக்கு நல்லா சப்போர்ட் தந்தார். நான் என்ன நேரடியா கொள்வது பல பேருடைய அனுபவங்களுடைய பகிர்வு, எண்ணங்கள், அவர்களுடைய சிந்தனை யுத்த இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி எழுச்சி எல்லாமாக தொகுத்து ஒரு பொன்னடையாக இன்று உங்கள் முன்னில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த நெய்தல் மண்ணிலே இதன் காற்றை சுவாசித்துக் கொண்டு இந்த மங்கை இன்றும் அலங்காரம் குறையாத எத்தனையோ காலமாக நீடித்து நிலைத்துக் கொண்டிருக்கின்றார். அவளுடைய நினைவாக அந்த 50 ஆண்டு நிறைவாக பலாலியின் பொன்னலைகள் என்னும் இந்த நூலை நாங்கள் வெளியிட்டு வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பலாலியின் பொன்னலைகள் முதல் பிரதி இப்பொழுது வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. சிறப்பு திரும்பி அன்போடு நடைபெறுகின்றோம்.